கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தின் மூலமாக நாயகம் ஒரு டாக்டர். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது வாயை நீங்கள் மூடிக்கொண்டு குடியுங்கள், சாப்பிடும் பொழுது வாயை மூடிக்கொண்டு சாப்பிடுங்கள். வாயை திறந்து சாப்பிடுறோம் நம்ம, அதனால கேஸ் உள்ள போகுது, கேஸ் ஃபார்ம் ஆயிடுது உடம்புல. எல்லா முறைகளையும் பெருமானார் நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. சூடா சாப்பிடாதீங்க. நாங்க இன்னைக்கு சூடா இருக்கிற பொருளை ஊதி சாப்பிடுறோம். நம்ம சூடா இருக்கிறத ஊதி சாப்பிடாதீங்கன்னு சொல்ல சொன்னாங்க. வாயில் இருக்க கிருமிகள்லாம் அதை போய் செத்துட்டு திரும்பி அதையே நம்ம சாப்பிடுறோம். ஊதி சாப்பிடுறதுனால இன்றைக்கு விளைவுகள், நிறைய விளைவுகள்ல நோயை நாம் பெருமானார் ஒரு காலத்தில் நோயே நமக்கு மருந்தே, நமக்கு உணவே மருந்தாக மாற்றி கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உணவையே நம்ம நோயாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சபையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறுவன் பெருமான் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சான்? இடது கையில சாப்பிட்டு இருந்தான். இன்னைக்கு இடது கையில கலாச்சாரம் நிறைய வந்துருச்சு. நிறைய இடங்களை பார்க்கலாம். பிரியாணி இந்த கையில சாப்பிடும், தண்ணி இந்த கையில குடிப்போம். இது நிறைய பேர்களிடத்துல, எல்லா கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்துல இருக்கு. இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுற கையில எடுத்து குடிக்க முடியாதுன்னு அதுக்கும் ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. இந்த கையில நீங்க எடுத்து குடிக்கும் போது இந்த கையை கொஞ்சம் தாங்கி தந்து குடிங்க. எல்லா வழிகளையும் பெருமானார் நடைமுறைகள் வாழ்க்கையிலே சொல்லி தந்து விட்டார்கள். ஆனால் நம்ம அதை கொண்டு வர்றதுக்கு ஆயத்தமா இல்ல, விருப்பப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல இப்ப சாப்பிடும் போது ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா எடுக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு சாதாரணமாவே சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்திரத்தை வழுத்து சாப்பிடுறதே கிடையாது. அதுல கொஞ்சம் வச்சு தண்ணியை ஊத்திட்டு போவோம். அதுதான் இன்னைக்கு ஃபேஷனா போச்சு. தண்ணி குடிக்கும் போது கூட என்ன செய்யலாம்? பாட்டில திறந்து கொஞ்சம் பூமா தேவிக்கு ஊத்திட்டு தான் குடிக்கிறான். நாயகம் சொல்லவில்லை. தண்ணீர் குடிக்கும் பொழுது அதுக்கு 6 ஒழுக்கங்களை சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே மூச்சுல குடிக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கு அது நம்ம இல்ல. பாட்டில திறந்து விட்டு நீங்க நோம்பு திறக்கும் போது பார்த்தோம்னு சொன்னா, பிரிட்ஜில இருந்து பாட்டில எடுக்கிறோமா, எடுத்து திறந்தோமா, அப்படி விட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. எல்லாம் வெறும் பாட்டில தான் நம்ம கீழே போடுறோம். மூச்சு விட்டு குடிங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அது இல்ல. நோய் வருவதற்கு பின் என்ன காரணம்? நாம் தான் காரணம். நாயகத்தின் சுன்னத்துக்கள், நடைமுறைகள் நம்மிடத்திலிருந்து விடைபெற்று விட்டது. நோய்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், விருந்துல நிறைய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் இடது கையில சாப்பிட்டு இருக்கிறான். இடது கையில எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலு பி யமீனிக குல் பி யமீனிக, வலது கையில சாப்பிடுந்தாங்க. முடியாதுன்றான். காலம் முழுக்க அவன் வலது கை சாப்பிட முடியாமலே போய்விட்டான். இன்னைக்கு நாம ரசூல் சொல்ல, ரசூல் நேர